காலம் மாறும்போது, அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகுறது. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப சம்மர்ல இருந்து ரெய்னி சீசன் வருது, இது ரெய்னிக்கு அப்புறம் வந்து வின்டர் சீசன் வருது. இந்த மாதிரி சீசனல் சேஞ்ச்னால நம்மளுக்கு நிஜமா ஹேர் ஃபால் ஆகுமா, இது உண்மைதானா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்ம 30 டேஸ் சீரீஸ்ல இன்னைக்கு டே 12 வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சீசனல் ஹேர் ஃபால், அதாவது ஒவ்வொரு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஹேர் ஃபால் ஆகுறது நிஜமாலுமே உண்மைதானா, இல்ல அது வந்து ஒரு டேஞ்சர் சைனா, இல்ல அது நார்மலா அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். பொதுவாவே மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றது, என்ன ஷாம்பு யூஸ் பண்றது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனா அது எந்த காரணத்தினால வருது அப்படிங்கறத அவங்க கவனிக்க மறந்துடுறாங்க. சோ சம்டைம்ஸ் சீசனல் சேஞ்ச்னால கூட நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப எல்லாத்துக்கும் இருக்க டவுட் என்னன்னு பார்த்தா, நம்மளுக்கு இந்த மாதிரி சீசன் சேஞ்ச் ஆகறதுனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்குமா அப்படிங்கறது தான் பல பேருக்கு இருக்க டவுட். சீசனல் சேஞ்ச் ஆகறதுனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்க சான்சஸ் இருக்கு. ஆனா இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலாவே நம்ம பாடியில வந்து ஹேர் growth சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. இதுல வந்து முடி வளர்றது, அதுக்கப்புறம் முடி உதிர்றதுங்கிற மாதிரி 3 ஃபேஸ் இருக்கும். இந்த முடி உதிர்ற ஃபேஸ் அதிகமா இருக்கும்போது நம்மளுக்கு அதிகப்படியான ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. கம்பல்சரியா சீசனல் சேஞ்ச்னால மட்டுமே நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுமானா அப்படி கிடையாது. அதுவும் ஒன் ஆஃப் தி காஸ் தான். அதோட சேர்ந்து மத்த காஸ் சேரும் போது நம்மளுக்கு அதிகப்படியான ஹேர் ஃபால் ஆகுற மாதிரி நம்மளுக்கு தெரியும். சோ இப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஷெட்டிங் ஃபேஸ்ல நிறைய ஹேர் ஃபால் ஆகுறதுனால நம்ம வந்து சீசன் சேஞ்ச்னாலதான் ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க கூடாது. இந்த ஷெட்டிங் ஃபேஸ்னாலே நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகும், இல்ல வேற சில காரணங்கள்னாலே நம்மளுக்கு நிறைய அதிகப்படியான ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. அந்த டைம்ல நம்மளுக்கு சீசன் மாறனால சீசன்னாலதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டவுட் படுவோம். சோ சீசனல் சேஞ்ச் அலோன் அந்த ஒரு விஷயத்தினாலே நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுமாங்கிறதுனா கிடையாது. இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் சேரும் போது நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. அடுத்து எந்தெந்த சீசன்ல நம்மளுக்கு அதிகமா ஹேர் ஃபால் ஆகுது, ஏன் நம்ம சீசனல் சேஞ்ச்னால ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சீசன் சேஞ்ச்னால நம்மளுக்கு கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும். எப்பன்னு பார்த்தோம்னா, சம்மர் சீசன்ல இருந்து ரெய்னி சீசன் சேஞ்ச் ஆகும்போது, அதாவது ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது இல்லைன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. இது ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹியூமிடிட்டி சேஞ்ச் ஆகறதுனால, அதாவது ஈரப்பதம் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகறதுனால இந்த ஹேர் ஃபால் நம்மளுக்கு அதிகமாகலாம். அடுத்து சன் எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கனாலே நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. அடுத்தது அதிகப்படியான ஸ்வெட் இருக்கனாலே நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. 4வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஹேர் வாஷ் பண்ணாது. இப்ப சம்மர் சீசன்னா நம்ம நல்லா கரெக்டா ஹேர் வந்து மெயின்டைன் பண்ணி வாஷ் பண்ணிக்குவோம். இதே வின்டர் சீசன்னா நம்ம ஸ்கிப் பண்ணுவோம் ஹேர் வாஷ் பண்றது. இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ற ரொட்டீனை மாத்துறதுனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி சில சேஞ்சஸ், அதாவது ஹியூமிடிட்டி சேஞ்ச், இந்த மாதிரி சேஞ்சஸ்னால நம்மளுக்கு ஹேர் ஃபால் அதிகமாகிற மாதிரி தெரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, சம்மர் சீசன்ல வந்து ஸ்கேல்ப்ல வந்து அதிகப்படியான ஸ்வெட் ஆகும். சோ இதனால நம்மளுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. இதுவே ரெய்னி சீசன்ல வந்து ஹியூமிடிட்டி அதிகமா, ஈரப்பதம் அதிகமா இருக்கும் போது ஃபங்கல் growth அதிகமா இருக்கும். சோ அதனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. இதே வின்டர் சீசன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகும். இதனால ஹேர் பிரேக் ஆகி நம்மளுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால நம்மளுக்கு ஹேர் ஃபால் அதிகம் ஆகிற மாதிரி தெரியும். ஆனா இந்த சீசன்னாலே நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுமானா அப்படி கிடையாது. சோ இதுவும் ஒன் ஆஃப் தி காசுங்கிறதுனால ஹேர் ஃபால் ஆகும். சோ இப்ப நம்மளுக்கு இருக்கிறது வந்து சீசன் ஹேர் ஃபாலா இல்ல நார்மலான ஒரு ஹேர் ஃபாலாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் சீசனல் ஹேர் ஃபாலா இருந்தா அது எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு இப்பதான் சீசன் மாறுது, அதாவது சம்மர்ல இருந்து ரெய்னியோ இல்ல ரெய்னில இருந்து வின்டரோ இப்பதான் சீசன் சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த இனிஷியல் ஃபியூ வீக்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹேரோட வால்யூம், அதாவது டென்சிட்டி வந்து குறையாது, வால்யூம் அப்படியே தான் இருக்கும். 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கேல்ப் எல்லாம் தெரியாது, பேட்சா நம்மளுக்கு ஹேர் ஃபால் நடக்காது. ஸ்கேல்ப் விசிபிளா தெரியறதோ இல்ல அங்கங்க பேட்சா ஹேர் ஃபால் ஆகுறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. நார்மலா ஓவராலா ஹேர் வந்து ஷேடிங் தான் இருக்குமே ஒழிய மற்றபடி பேட்சா ஹேர் ஃபால் ஆகுறதோ இல்ல ஸ்கேல்ப் விசிபிள் ஆகுறதோ இல்ல ஹேர் லைன் மேல போறதோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. அடுத்து இப்ப நார்மலான ஹேர் லாஸ் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம்னா, நார்மலான ஹேர் லாஸ் வந்து
ஃபியூ வீக்ஸ் எல்லாம் இருக்காது, பல வீக்ஸ் இருக்கும். அதாவது சில மந்த்ஸ் கூட நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கலாம். முக்கியமான விஷயம், ஹேரோட வால்யூம் குறையும், நம்மளோட டென்சிட்டி ஆஃப் தி ஹேரும் நம்மளுக்கு குறையும். அதாவது ஹேர் வந்து ஸ்ட்ராங்கா திக்கா இருந்தது வீக்கா தின்னா மாறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் ஹேர் லைன் வந்து அதிகமாகும். அதாவது நம்மளுக்கு இந்த சைட்ஸ்ல ஃபோர்ஹெட்ஸோட சைட்ஸ்ல இருக்க ஹேர் இந்த இடத்துல ஹேர் ஃபால் ஆகி நம்மளுக்கு ஸ்கேல்ப் நல்லா விசிபிளா தெரியற மாதிரி இருக்கும். பேட்சி ஹேர் ஃபாலும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு இருக்க சான்சஸ் இருக்கு. முக்கியமான விஷயம், இப்ப நம்ம வாக்கு எடுத்து செய்வோம்னா அந்த வாக்கு வந்து அகலமாறதுக்கான சான்சஸும் இருக்கு. சோ வால்யூமும் குறையும், ஹேர் லாஸும் அதிகமா இருக்குது நார்மலான ஹேர் ஃபால்ல இருக்கிற ஒரு விஷயம். சோ இந்த விஷயத்து மூலயமா நார்மலான ஹேர் ஃபால் இது இல்லைன்னா சீசனல் ஹேர் ஃபால் இது அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு இப்ப வந்து சீசனல் ஹேர் ஃபாலா தான் இருக்கு, அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆயில் ஓவர் டோஸ் பண்ணக்கூடாது. அதாவது இப்ப எனக்கு வந்து முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் டெய்லியும் அதிகப்படியான ஆயில் அப்ளை பண்றதை பண்ணக்கூடாது. அதிகப்படியா நம்ம ஸ்கேல்ப்ல ஆயில் அப்ளை பண்றதுனால கூட நம்மளுக்கு ஹேர் ஃபால் வர சான்சஸ் இருக்கு. சோ அதிகமா ஹேர் ஆயில் அப்ளை பண்றதை நம்ம தவிர்த்துக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப் என்ன டைப்புங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். முன்னாடியே நான் சொன்னேன், இப்ப வின்டர் சீசன்லாம் வந்துச்சுன்னா ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சோ அதுக்கேத்த மாதிரி ஹைட்ரேஷனுக்கு ஹைட்ரேட்டடா நம்ம வச்சுக்கணும். அதுக்கேத்த மாதிரி ஒரு ஹேர் கேர் பண்ணணும். இதே சம்மர் சீசனா இருந்ததுன்னா ஸ்கேல்ப் ரொம்ப ஸ்வெட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சோ அதனால ஹேர் ஃபால் ஆகும். அதனால ஸ்கேல்ப்பை வந்துட்டு கரெக்டா கிளீனா மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். இந்த மாதிரி அவங்களோட டைப் ஆஃப் ஸ்கேல்ப்புக்கு ஏத்த மாதிரி கரெக்டான ஒரு ஹேர் கேரை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் டேண்ட்ரஃப் இருக்கனால கூட நம்மளுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம் இதுதான். அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டான ஃபுட் எடுக்கிறது. அதாவது புரோட்டீன் வந்து அதிகமா இருக்க மாதிரி, அயன் வந்து கரெக்டா அயன் ரிச், இல்ல விட்டமின் B12, விட்டமின் C இந்த மாதிரி நியூட்ரிஷன், அதாவது ஹேர் க்ரோத்துக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அதிகப்படியா நம்ம எடுத்துக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். அடுத்து நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டான ஸ்லீப் பேட்டர்ன். என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் இப்ப வந்து நம்மளுக்கு ஏதாவது ஸ்கேல்ப் கண்டிஷன் இருக்கோ இல்ல அதிகப்படியான ஹேர் ஃபால் இருக்கோ, என்னன்னாலும் நம்ம ஸ்லீப் பேட்டர்னை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 7 to 8 ஹவர்ஸ் தூங்குற மாதிரி பாத்துக்கணும். 7 to 8 ஹவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்போ தூங்குறோமோ அதுல இருந்து 7 to 8 ஹவர்ஸ் கிடையாது. நைட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 o'clock அப்படி தூங்குற மாதிரி நம்ம பாத்துக்கணும். சோ அதுல இருந்து ஒரு 7 to 8 ஹவர்ஸ் நம்ம தூங்குற மாதிரி பாத்துக்கணும். அடுத்து அஞ்சாவது தான் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ். அதிகப்படியா ஸ்ட்ரெஸ் இருந்துட்டே இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஹேர் ஃபால்ல தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஹேர் தின்னும் ஆகும். சோ அதனால கரெக்டா ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ற மாதிரி நம்ம பாத்துக்கணும். ஏதோ ஒரு யோகா மெடிடேஷன் ஏதோ பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ற மாதிரி நம்ம பாத்துக்கணும். சோ இந்த 5 டிப்ஸ் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நம்ம சீசனல் ஹேர் ஃபாலை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு சீசனல் ஹேர் ஃபால் அப்படிங்கறதுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சீசனல் ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெர்மனண்டா ஹேர் லாஸ் ஆயிருமோ இல்ல அதனால பால்னஸ் வருமோ அப்படிங்கலாம் பயப்பட தேவையில்லை. அது ஒரு இனிஷியலா ஃபியூ வீக்ஸ் தான் இருக்கும். நம்ம கரெக்டான ஹேர் கேர் பண்றது மூலயமாவே அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நம்மளுக்கு ஹேர் ஃபால் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா தான் அதோட காஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான கரெக்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம சூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கணும். சோ இன்னைக்கு டே 12ஓட வீடியோல சீசனல் சேஞ்ச்னால நம்மளுக்கு நிஜமா ஹேர் ஃபால் ஆகுமா, அது எப்படி ஆகுது, அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்து டே 13ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹேர் ஃபால்ல சில மித் அண்ட் ஃபேக்ட் இருக்கு, அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் டாக்டர் அச்சயா ஸ்ரீனிவாசன். இந்த 30 டே சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 30 டே சீரிஸை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. Subscribe to our channel for natural treatment and health awareness. Press the bell icon and get latest updates. Stay healthy with us. Thank you.